Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஒரு 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்துல நீங்க கடன்காரன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நீங்க கடனை வாங்கி கட்ட முடியாம தவிச்சிட்டு கிடக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம போகிறதுனாலதான் 100ல கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காததுனாலதான் கடன்ல போய் மாட்டிக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் இந்த கடனில் மாட்டுறதுக்கான காரணம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாததுனால தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், டெலகிராம், ஸோ இதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே பேச முடியினாலும் கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனப்பாக பேசிடுவேன். இல்லை நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்டுக்கு ரிப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு, அதாவது அங்கே நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் அங்கே போஸ்ட் பண்ணிட்டு வாய்ஸ் டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை அப்படின்றத கொடுத்துருவேன். இதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றது. ஓகே, முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆல்மோஸ்ட் 9 வருஷம் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். அதனுடைய அனுபவம் அப்படின்றது தான். சரி, ஓகேங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, நான் என்னைக்குமே அதை தான் சொல்லுவேன். பட் இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த காற்று பிரச்சனை, பைக்கில் காற்று பிடிக்கிறது, ஸோ காரில் காற்று பிடிக்கிறது, இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கரண்ட் போச்சுன்னா கூட இதை பவர் பேங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் சிக்கான போட்டு இருக்கு. அண்ட் எமர்ஜென்சி லைட் இருக்கு. அண்ட் அதே போல் இதில் ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. காருக்கும் காற்று பிடிக்கலாம், பைக்குக்கும் காற்று பிடிக்கலாம். நீங்கள் பால் வச்சிருக்கீங்க, அந்த பாலுக்கு ஃபுட்பால்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட காற்று பிடிச்சிக்கலாம். வேணும்னா இந்த சைடில் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம கடல்ல மாட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு காசு இல்லை, அதனால நம்ம போய் மாட்டுறோம், அது அடுத்த விஷயம். ஆனா முக்கியமா சரியான பிளான் இல்லாததுனால தான் நம்ம மாற்றமா. அதுலயும் குறிப்பா ஒரு லோன் எடுக்கும் பொழுது அந்த லோனை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்றது தெரியாம போயிடுறாங்க. இப்போ ஒரு லோன் எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க, தெளிவா சொல்லுங்களேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம்? முதல்ல இவன் நமக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் வச்சிருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா, முதல்ல வட்டி விகிதம் அப்படின்றத பார்ப்பாங்க. அட போயா, அந்த வட்டி விகிதம் தான் தெரியுது, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட போறேன் அப்படின்றது. அது கிடையாதுங்க. இதுல வட்டி விகிதத்துல இன்னொரு வட்டி விகிதம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஏபிஆர் சொல்லுவாங்க, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங். நான் கூவி கத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லோன்லயுமே அப்ளிகேஷனா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், பேங்க்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்மி தான், அது ஃபினான்ஷியல் நிறுவனமா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே இந்த ஏபிஆரை கொஞ்சம் கண் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஏபிஆர் 124% எல்லாம் ஒரு லோன் அப்ளிகேஷனை நான் பார்த்தேன். பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ நீங்க எப்படிதான் அதில் லோன் எடுத்து கட்டுறீங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த லோன் அப்ளிகேஷனுடைய கமாண்ட்ல போய் பார்த்தா இதுல வட்டி அதிகம், அவங்க காட்டினது ஒண்ணு, இங்க இருக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவன் தான் தெளிவா போட்டிருக்கானே. அபவுட் ஆப்ஷன்ல ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங். ஸோ கிட்டத்தட்ட இந்த 124%, 100% கூட கிடையாது, 124% அப்படின்னு 24% அதிகமாக போட்டிருக்கானே. அப்புறம் என்னங்க அதை பார்க்காம அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இது எந்தெந்த வகையில் இந்த ஏபிஆர் உள்ள வரும்னா, ஸோ உங்களுக்கு அடிஷ்னலா நிறைய வரும். அதாவது பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் வரும், இல்லை உங்களுக்கு அந்த சிபில் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சார்ஜஸ், இல்லை கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வரும், ஸோ அசைன்மெண்ட் சார்ஜஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வரும். ஸோ அதுல நிறைய சார்ஜஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கன்வீனியன்ஸ் ஃபீஸ் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட் ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வரும், இல்லை அடிஷ்னல் சார்ஜஸ் வரும், ஹிட் அண்ட் சார்ஜஸ் வரும். ஹிட் அண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ் தான் இதுல வரும். இந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ் நம்மளால ஸோ இதை கணிக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 50,000 எடுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு அதை போட்டிருக்கீங்கன்னா நீங்க 125% அப்படின்னா அப்ப நீங்க எவ்வளவுனா 75,000 எக்ஸஸா கட்டுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஏபிஆர் அப்படின்றது ஒரு லோன்ல இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும். இதை தெரியாம தான் இந்த பர்சனல் லோனு, ஹோம் லோன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோம் லோன்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஹோம் லோன்ல ஏங்க எவ்வளவோ கட்டுறாங்க, நானும் கட்டி 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 முடியல என்னால. ஹோம் லோன்ல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு தெரியுங்களா, நீங்க 25 வருஷத்தை அப்படியே 21 வருஷமா மாத்தலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்க பயன்படுத்திங்கன்னா ஒரு இஎம்ஐ எக்ஸஸா கட்டினாலே போதும். இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோவை கொஞ்சம் லென்த்தாவே நான் உருவாக்கி கொடுக்குறேன், ரொம்ப எலாபரேட்டா நமக்கு புரியுற மாதிரி. இதுதான் ஒரு லோன் எடுக்கும் பொழுது சரியான திட்டமிடுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதே சமயம் அந்த லோனுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு, அந்த வட்டி விகிதம்னா டோட்டலா அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த லோனுக்கான செலவு எவ்வளவு. இப்ப 2 வருஷம் போகுதுன்னா அப்ப அந்த 2 வருஷத்துக்கான செலவு எக்ஸஸா மாறும்ல, அப்போ ட்ரிபிளா மாறும், அது டபுளா மாறது இல்லாம ட்ரிபிளா மாறும். ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மைனூட்டா நோட் பண்ணி பாருங்க.
அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து பேசுங்க, இல்ல செபி ரெஜிஸ்டர்டை பார்த்து பேசுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரெஜிஸ்டரோட கிடையாது. இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ ஆரம்பத்திலும் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக டிஸ்க்ளைமர் அப்படின்றது நான் கொடுத்தேன். வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மூணுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ கீழே வந்துட்டு லிங்க் இருக்கு, தேவைன்னா மட்டும்தான். இது ஸ்மார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, கை காசு. ஸோ என்னுடைய ஹேண்ட் மணியை வச்சு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தது.